தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் இருதயத்தின் நீதியான வாஞ்சைகளை நான் அறிவேன். நீ என் வழிகளில் நடக்கும்போது உன் விருப்பங்கள் என் சித்தத்தோடு இணையும். அப்போது அதை நான் உனக்கு கொடுப்பேன். நீதிமொழிகள் 10:24. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீதிமானின் விருப்பம் ஏன் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? ஏனெனில் அவருடைய விருப்பங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப மாறுகின்றன. அன்னாள் ஒரு குழந்தைக்காக ஏங்கினால் அவள் ஜெபம் தேவ சித்தத்தோடு இணைந்தபோது தேவன் சாமுவேலை கொடுத்தார். அதுபோல உங்கள் வாஞ்சைகள் நீதியாய் இருக்கும்போது தேவன் அதை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். உங்கள் இருதயத்தை தேவனிடம் கொடுங்கள், அவர் உங்கள் விருப்பங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. எங்கள் விருப்பங்கள் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நீதிமான்களாய் வாழவும் எங்கள் வாஞ்சைகள் உமக்கு பிரியமானதாக இருக்கவும் கிருபை தாரும். எங்கள் இருதயத்தின் நீதியான வாஞ்சைகளை நீர் நிறைவேற்றுவீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தாவே, கடன், மனபாரம், சரீர வியாதி பலவீனத்தில் சிக்கி தவிப்பவர்களே நீர் தொட்டு விடுதலையாக்கும். இந்த நாள் முழுவதும் உமது பலத்தால் என்னை நிரப்பி உம்முடைய ஆவியால் என்னை வழி நடத்தும். இந்த புதிய நாளிலும் தங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல விசேஷங்களை கொண்டாடும் ஒவ்வொருவரையும் இந்த நாளுக்கு என்று நீர் கொடுத்த வசனத்தின்படியே ஆசீர்வதியும். இயேசுவே, இந்த நாளில் உம்முடைய வருகை இருக்குமானால் நான் அதில் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.